குழந்தைங்க எப்போவுமே டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அடிக்கடி கை வலி கால் வலின்னு சொல்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. சாரி கிண்டி கொடுங்க. கருப்பட்டி உளுந்தங்களி பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்க வேண்டிய ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் ஃபுல்லாக சிவப்பரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் அரை கப் உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்துலேயே உடைக்காத முழு உளுந்து இருக்கும், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த 3 பொருளையும் நல்லா அலசிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருந்த பொருளை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு, ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் களி நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரத்தில் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச களி மிக்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மிக்ஸ் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். சில்வர் பாத்திரம் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாலே நல்லா திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே களிமாவு நல்லா வெந்து இந்த மாதிரி திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் ஃபுல்லாக கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாகு கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தூசி சுத்தமாகவே இருக்காது, அதனால் நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட அந்த கொட்டாங்குச்சியில் ஊற்றி வைக்கிற அச்சு கருப்பட்டி தான் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிட வேண்டியதுதான். வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பெரியவங்க கூட யூஸ்வலாக சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த களியை எடுத்துக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தி ரெசிபியோடு பார்க்கலாம். ஹேவ் அ ஃபன் குக்கிங் வித் மீ. டாடா பாய்.